மங்களம் பகுதியில இருக்கக்கூடிய மூங்கில் தோட்டத்துல இன்னைக்கு ஒரு இனிய சந்திப்பு தான் நம்ம சந்திச்சிருக்கிறோம். கண்டிப்பா, கண்டிப்பா. மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துல கடந்த பல ஆண்டுகளாக நீங்க சிறப்பான முறையில பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா, களத்தினுடைய சிறந்த ஒரு போராளியாகவும் நாங்க என்ன செய்றோம், நிறைய லைவ்லயும், நிறைய வீடியோக்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா, இது உங்களதெல்லாம் பார்த்து தான் நான் என்ன செஞ்சேன், இந்த கட்சிக்குள்ள நான் வந்தேன். கண்டிப்பா. உங்களுடைய செயல்பாடுகளையும், அந்த மக்கள அரவணைச்சு அவர்களுடைய பிரச்சனைகளை தங்களுடைய பிரச்சனைகளாக நீங்க தாங்கி பிடிக்கிறதையும், குறிப்பா சொல்லப்போனா பிரகாஷ் அண்ணன். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. பிரகாஷ் அண்ணன இந்த இடத்துல குறிப்பிட முடியாம இருக்கவே முடியாது. நம்முடைய முதன்மை செயலாளர் பிரகாஷ் அண்ணன், கண்டிப்பா, அதுக்கப்புறம் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ரஹீமு. கண்டிப்பா. நீங்க இப்ப மாவட்ட அமைப்பாளரா இருக்கிறீங்க. மாவட்ட அமைச்சர். சிறந்த முறையில செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன செஞ்சோம், இந்த கட்சிக்குள்ள வந்தோம். கண்டிப்பா, கடந்த காணொளியில கூட நம்ம என்ன பதிவு செஞ்சோம்னு சொன்னா, ஏன் இந்த கட்சிக்கு நான் விரும்பி வந்தேன் கண்டிப்பா. அப்படிங்கிற விஷயத்த பயணம் செஞ்சேன். இப்போ உங்களுடைய களத்துல நீங்க சில சவால்களை சந்திச்சிருக்கிறீங்க இப்போ. ஆமா, ஆனா இதற்கு முன்னர் பல சவால்களை சந்திச்சீங்க. ஆமாங்க. குண்டல்களால மிரட்டப்படுவதும், ஆமா, அந்த மக்கள் மிரட்டப்படும் பொழுது அவர்கள்ட்ட இருந்து தகவல் வந்தது நம்ம போறோம். ஆமா. போனா திரும்ப உங்களுக்கும் மிரட்டல் விடுக்கப்படுது. இத கண்டிப்பா. கடந்த காலங்கள் நீங்க எப்படி சந்திச்சீங்க? கண்டிப்பா உங்கள வந்து இப்போ மக்கள் இப்ப நீங்க ஒரு மாநில பொறுப்புல வந்து ஒரு குறுகிய காலத்துல வந்து ஒரு பொறுப்புல வந்து இருக்கீங்க. உண்மையிலுமே பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு குறுகிய காலத்துல இந்த மாரி வந்து ஒரு மாநில பொறுப்புல வந்து நீங்க ஒரு தொழில்நுட்ப ம். பிரிவு செயலாளரா இருக்கீங்க. உண்மையிலுமே உங்கள சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிங்க. ஆ இது என்னன்னா, இப்போ மக்கள அந்த இடத்துல போய் நம்ம எந்தெந்த மாரி மிரட்டல்கள் இந்த மாரிலாம் வருது அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, அந்த இடத்துக்கு போய் நம்ம போற இடத்துல பார்த்தீங்கன்னா, பல மிரட்டல் வரும். ஒருத்தன் குத்திருவான்பா, ம். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா, நான் உன்ன தூக்கிருவேன்பா. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, பல மிரட்டல் வரும். நீ யாரு வந்து பாரும்பான். இப்போ மெயினா நெறைய விஷயங்கள் சொல்லப்போனா, நாங்க எடுத்தோனே அந்த குண்டர்கள் இடத்துக்கு நாங்க போறதில்ல. போறதில்ல. இப்போ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு மிரட்டும்போது தான் நம்மளவே கூப்பிடுவாங்க. அப்ப கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம அந்த இது அந்த அவங்களால மக்களாலே தாங்க முடியாத பிறகு தான் அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல வந்து எடுத்தோனே அந்த இடத்துக்கு போமாட்டாங்க. எடுத்தோனே நம்ம அவங்களோட க தொலைபேசி அவங்ககிட்ட குடுங்க ம். அப்படின்னு சொல்லுவோம். ஏம்மா யார் வந்திருக்காங்களோ அவங்க கிட்ட குடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்னம்பாங்கன்னா, நாங்க அதெல்லாம் வாங்க முடியாது. யாரா இருந்தாலும் இங்க வர சொல்லு அப்படிம்பாங்க. அது சில குண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் இங்க வர சொல்லுங்க நான் பார்க்குறேன் அப்படிம்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம போம்போது ஃபோன்ல வந்து பேசுவோம். சரிம்மா உங்ககிட்ட அப்படி சொல்றாங்க. நீங்க ஃபோன குடுங்க. அப்போ அவுட் ஸ்பீக்கர் போடுங்க அப்படின்ன பிறகு அதுக்கு பிறகு வாங்குவாங்க. அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசும்போது அதுக்கு பிறகு வாங்குவாங்க. அதுக்கு பிறகு வாங்குறவங்க சில பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் டீம்கள்ல வந்து ஒரு நல்லவங்களும் இருக்கிறாங்க அதுல. இல்லன்னு சொல்ல முடியாது. நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஆனா சில அதாவது 100ல வந்து பார்த்தீங்கன்னா, 20 பேரு கலெக்ஷன் டீம்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா 80% பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதே போல குண்டர்களா தான் செயல்படுறாங்க. அதாவது மக்கள போய் துன்புறுத்துறதும், இந்த மாரி வந்து ஒரு செயல்பாட்டுல இருக்கிறதும், இந்த விஷயத்துல தான் அவங்க செயல்படுறாங்க. நீங்க அந்த இடத்துக்கு நீங்க வந்து பாருங்க. அப்படிம்பாங்க. அப்ப அந்த இடத்துல நாங்க போய் என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு சட்டப்பூர்வமான அ இந்த மாரி சட்டத்துல இந்த மாரிலாம் இருக்கு. மக்கள வந்து நீங்க வந்து இந்த மாரிலாம் மிரட்டக்கூடாது. நீங்க இந்த இதெல்லாம் தப்பு. அப்போ அவங்க கேட்பாங்க. கலெக்ஷன் டீம்ன்னு நாங்க வரக்கூடாதா? ம். அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வரலாம். அதுக்கு நீங்க சட்டப்பூர்வமான அதுக்கு உண்டான உங்க பிரான்ச்லேருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க. உங்களோட ஐடி கார்டு வாங்கிட்டு வாங்க. அ நீங்க வந்தாலுமே ஐடி கார்டு வந்தாலுமே நீங்க வந்து அவங்கள மிரட்டக்கூடாது. மிரட்டுறதுக்கு ரைட்ஸே கிடையாதுங்க. ஆர்பிஐ சட்டத்துல வந்து மிரட்டுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. போகலாம். வீட்டுக்கு போகலாம். அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, "நான் கடன் குடுத்துருக்கோம். வீட்டுக்கு எப்படி போகாம இருக்கிறது? நீங்க வாங்க. தப்பு இல்ல. போங்க. அவங்களோட விசாரணைகள வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ, அந்த ரீசன போய் அவங்ககிட்ட சொல்லுங்க. அதுக்கு மீறி அவங்க லேட் பண்றாங்களா? அவங்க அதிகபட்சமான அவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரியுதா? அவங்க மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுங்க. அதுக்கு சட்டத்துல ம். வந்து இடம் இருக்கு." சரிதான். அதே மாரி இப்ப நான் உங்களுடைய பல வீடியோ பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னு சொன்னா, அந்த ம், களத்துல போயி அந்த மக்களுக்கு ஆதரவா நிக்கும் பொழுது, ம், ஆர்பி ரூல்ஸ்னா நம்ம பேசுறோம். ம். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆர்பி ரூல்ஸ் தெரியுது. ஆனா ஆமா. கலெக்ஷன் ஏஜென்ட்களா இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு ஆர்பி ரூல்ஸ்னா என்னன்னே தெரியறது இல்லையே! அதான் அது நீங்க இப்ப கேட்கக்கூடிய கேள்வி சூப்பரான கேள்வி. ம். என்ன அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்துல அவங்க படிச்சுட்டு வந்தோனே என்ன பண்ணிடுறாங்க, படித்த உடனே வேலை அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எல்லாம் எக்ஸாம் எழுதணும்னா பல இன்டர்வியூ வச்சு போணும். ஒரு கம்பெனிக்கு இதுக்கு வச்சு நீங்க எவ்வளோ பண்றீங்க, உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க. இதுக்கு டேலண்ட் கிடையாது. இதுக்கு ஒன்லி மிரட்டுனா போதும். இதுல ம். வந்து என்னன்னா, நீங்க போய் மக்கள மிரட்டுனீங்கன்னா போதும், அவர் என்ட்ரி ஆயிருவார். அப்ப அதற்கு உண்டான தகுதியே மிரட்டல் மட்டும் தான். ஒன்லி மிரட்டல் மட்டும் தான். மிரட்டல் மட்டும் தான் 100க்கு அதுக்கு 100 உண்டான வந்து தகுதி. பார்த்தீங்கன்னா, ம். ஒன்லி இதுல வந்து மிரட்டுறதுக்கு வந்து காரணம் இது ஒண்ணு இருந்தா போதும். இதுல வந்து என்ட்ரி எடுத்தா அவன் சம்பளம். ம். இதுல சம்பளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்பளம் வந்து ஒரு நிர்ணயமான ஒரு சம்பளம் கிடையாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள மிரட்டுறியோ,
மிரட்டி மிரட்டி எவ்வளவு வசூல் பண்றீங்க அந்த அளவுக்கு கமிஷன். ஓ! அந்த கமிஷன் அடிப்படையில தான். 2வது வந்து இவங்க சட்ட ரீதியான வசூலிக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளா இல்ல. அதாவது குண்டர்கள் நம்ம ஏன் அவர்கள பதிவு செய்றோம்னு சொன்னா, முக்கியமா அந்த அலுவலகத்திலிருந்து வரும்பொழுது, அவங்க இந்த நபர் இடத்துல நம்ம போறோம் அப்படிங்கிறக்கூடிய அந்த கடிதமும் வாங்கிட்டு வர்றதில்ல. கண்டிப்பா. 2வது இவர்களுடைய அடையாள அட்டைகளும் இருக்கிறதில்ல. இருக்கிறது இல்ல. இதனால தான் நம்ம என்ன செய்யணும், அவர்களை வார்த்தைகள பயன்படுத்தும்போது குண்டர்கள்னு பயன்படுத்துறோம். கண்டிப்பா, சட்டவிரோத குண்டர்கள்னு பயன்படுத்துறோம். கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த மாதிரி பல இடங்கள் நீங்க பார்த்திருந்தாலும், ஏதாவது வழக்குகள் இது சம்பந்தமா நீங்க கண்டிப்பா வந்து சந்திச்சிருக்கிறீங்களா? இது மாரி வழக்கு அவங்களுக்கு தானே. ம். அவங்களுக்கு வழக்கு வந்து நம்ம நெறையா வாங்கி குடுத்துருக்கோம். அவங்க ஆனா வழக்கு வாங்குறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிருவோம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சுவாங்க. வேண்டாங்க. என்னோட படிப்பு இது வந்து பாதிக்கும். அவங்க வந்து அடுத்து வந்து ஒரு வேலைக்கு போகும்போது அந்த இது வரும் இல்லைங்களா? ஒரு எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாதிக்கும் இல்லையா? அப்போ வந்து கெஞ்சிருக்காங்க. அது மாரி நெறையா வந்து தலைவர் இடத்துல எங்க தலைவர் இடத்துல வந்து நெறைய பேர் மன்னிப்பு கேட்டு போயிருக்கிறாங்க. ம். மன்னிப்பு கேட்டா போயிருக்காங்க. இல்ல மன்னிச்சிருங்க தெரியாம பேசிட்டோம். ம். அந்த மாரியும் வந்து நெறையா போயிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில ஒரு வாய்ஸ் வந்து என்னன்னா, WhatsApp குழுமங்கள்ல எல்லாம் பரவுச்சு. ம். நான் வந்து இந்த மாரி ஹைகோர்ட்ல இருந்து லாயர் பேசுறேன். ஏனங்க. கண்டிப்பா, 2வது கண்டிப்பா. நான் வந்து எஸ்ஐ பேசுறேன், இன்ஸ்பெக்டர் பேசுறேன். கண்டிப்பா. இவர்களெல்லாம் வந்து சிவில் விஷயங்கள்ல தலையிடவே கூடாது முதல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. என்னங்க. ம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ங்கிறதே தெரியாம, இந்த சட்டவிரோத குண்டர்கள் வந்து இப்ப மக்கள பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா, காவல்துறை, போலீஸ்ன்னு சொன்னா இந்த மக்கள் பயந்துக்குவாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, உயர்நீதிமன்றத்துல இருந்து பேசுறோம். உச்சநீதிமன்றத்துல இருந்து பேசுறோம்னலாம் இந்த கலெக்ஷன் டீம் குண்டர்கள் வந்து பதிவு செய்றாங்க. கண்டிப்பா. அது சம்பந்தமா உங்களுடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்குது? அதாவதுங்க, நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்களும் முதல்ல அப்படித்தான் நெனச்சோம். எல்லாம் போலீஸ் தான் பேசுறாங்க போல. ஹைகோர்ட்லேருந்து விசாரிச்சா யாராவது வந்து மக்களுக்கு பேசுவாங்களா? அவங்க வந்து சட்டரீதியான சட்டப்படி தான் வருவாங்க. இன்னைக்கு காலையில கூட நம்ம அண்ணன் முதன்மை செயலாளர் அண்ணன் பிரகாஷ் அண்ணனுக்கு கூட ஒரு மிரட்டல் வந்துச்சு. காலையில இன்னைக்கு காலைல கூட அந்த ஆடியோ கூட வந்துருந்துச்சு. பார்த்தேன், பார்த்தேன். பார்த்திருப்பீங்க. அதாவது ஹைகோர்ட்லேருந்து அதாவது போலீஸ் பேசுறாங்கிறாரு, ஹைகோர்ட்லேருந்து பேசுறாங்கிறாங்க. இந்த மாரி பல மிரட்டல்கள் விடுறாங்க. நீங்க உடனே வந்து ஸ்டேஷனுக்கு வந்துரணும். இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க ஸ்டேஷன்ல இருக்கணும். அங்க ஸ்டேஷன்ல போய் பார்த்தா இருக்க மாட்டாங்க. ஆனா மிரட்டல்களோட விடுவாங்க. ஏன்னா, இது வந்து என்ன காரணம் அப்டின்னா, இது எதுக்காக அந்த மிரட்டுறாங்கன்ற விஷயத்த நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்குறதுக்கு நான் கொஞ்சம் தெரிய ஆசைப்படுறேன். நிச்சயமா. மக்கள் வந்து இந்த மிரட்டலுக்கு பயப்படக்கூடாது. ம். உண்மையா இல்லைங்களா? அதாவது போலீஸ், இந்த லாயர் இந்த மாரி சொல்றாங்கன்றத விஷயத்த வச்சு அவங்க பயப்படக்கூடாது. என்ன காரணம் அப்டின்னா, மக்களையே இது மிரட்டி வச்சிருக்காங்க. யார் மிரட்டி வச்சிருக்காங்க? நம்ம கலெக்ஷன் டீம் குண்டர்கள் மிரட்டி வச்சிருக்காங்க. குண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க இப்போ ஒரு தவணை கேட்கறாங்க. அவங்க அது இப்போ தகாத வார்த்தையில வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் காவல்துறைக்கு போகாம. அந்த காவல்துறைக்கு போனா உன்னைய தூக்கி உள்ள வச்சுருவாங்க. நீ ம். நீ பணம் வாங்கியிருக்கிற. அதனால உள்ள தூக்கி வச்சுருவாங்க. உன் மேல ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க அப்டின்னா, அதனால இந்த மக்கள் பயந்துர்றாங்க. அவங்க வந்து சட்டப்பூர்வமா வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறையோ, நீதிமன்றமோ உடனேக்கு உடனே எதுவும் பண்ண மாட்டாங்க. உடனே அந்த நிமிஷம் 1 மணி நேரத்துல தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்க. 1 மணி நேரத்துல வந்து அரெஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த குண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா, மக்களை மிரட்டுவதற்காக, இது அவங்க இந்த மாரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி தொலைபேசியில பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு தவறான வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. நிச்சயமா. இந்த மாலை நேர சந்திப்பு வந்து இனிதா அமைஞ்சது. சில கண்டிப்பா. கேள்விகளுக்கு நீங்களும் பதில் சொன்னீங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான். சொல்லுங்க. ஒரு மன்னிக்கவும், குறுக்க வர மன்னிக்கவும். பரவால்ல. அ இப்போ கடந்த ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு பஜாஜ்லேருந்து ஒரு குண்டர் நமக்கு ஃபோன் பண்ணாரு. ஒருத்தருக்கு வந்து பாதிப்புன்னு சொல்லி ஒரு அந்த லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னைக்குமே பெண்கள வந்து தாய் குலமா மதிக்கிறோம். ம். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, எங்கள பொறுத்தளவுக்கு பெண்கள் அப்படின்றாலே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒ அ ஒரு அக்காவோ, தங்கச்சியோ அந்த மாரி தான் மதிச்சு நாங்கலாம் போயிட்டுருக்கிறோம். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வாடி, போடி அப்படிலாம் தகாத வார்த்தையில ஃபோன் மூலியமா பேசிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல நமக்கு அவங்க தாங்க முடியாம நமக்கு அழைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நாங்க போகும்போது என்ன சொல்றாங்கன்னு அப்படின்னா, அதாவது எந்தெந்த அளவுக்கு அதாவது பஜாஜ்ல வேலை செய்றேன்னு சொல்றாரு. ஆ பஜாஜ்ல வேலை செய்றேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு இறங்கி தகாத வார்த்தை பேச முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்ட வார்த்தைய வந்து பயங்கரமா யூஸ் பண்றாங்க. இது வந்து பஜாஜ்ல வந்து முழுக்க முழுக்க நடக்குது. ம். பஜாஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் அப்படின்னாலே பெண்களை வந்து தவறா பேசக்கூடிய அளவுக்கு போயிருச்சு. அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த வாரம் நிரூபிச்சிருக்கிறாங்க. நம்ம கலெக்ஷன் டீம் ஒருத்தர் நிரூபிச்சிருக்கிறாரு. நிச்சயமா கடந்த அவரு காணொளியில கூடிய சீக்கிரமாக அவர் மேல வந்து நாங்க வந்து கடுமையான நடவடிக்கை சட்டபூர்வமா எடுப்போம். நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து நம்முடைய மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பாளரா இருந்திருக்கீங்க. பல களங்கள்ல செயல்பட்டுருக்கீங்க. மக்களுக்கு இந்த காணொளியின் வாயிலாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய ம். மாநில ம். தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளராக உங்களிடத்தில் நான் ஒரு விஷயத்த பதிவு செய்துக்கிறேன். இந்த ம். காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய
அந்த மொபைல் எண்களை வந்து இந்த காணொளிகளின் கீழே நம்ம வந்து பதிவு செய்ய இருக்கிறோம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்க காலை 7 மணிக்கு முன்னராக எந்த குண்டர்கள் வந்து உங்களிடத்துல வந்து வசூல் செய்யறதுக்கு வந்தாலும் உடனடியாக நீங்க எங்களை அழைங்க. உங்களுக்கு தேவையான சட்ட ரீதியான அனைத்து பாதுகாப்புகளையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் யாரும் கடன் கட்டாமல்லாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கடனுக்கு வந்து இந்த மக்களும் ஏழை மக்களும் என்ன செய்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடன் கட்ட மாட்டோம்னு சொல்றதில்ல. தவணை காலத்தை நீட்டித்து குடுக்கத்தான் கேட்கறாங்க. அதை போன்று வந்து உங்களுக்கு சட்ட ரீதியாக ஆர்பிஐனுடைய ரூல்ஸ் என்னவோ, நம்ம நியாயப்படி பேசுவதில்ல, தர்மப்படி பேசுவதில்ல. சட்டத்தின் அடிப்படையில் தான் பேசுறோங்கிறத களத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய செந்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அவருடைய நம்பரை வந்து இந்த காணொளியின் கீழ பதிவு செய்றோம். நிச்சயமா உங்களுடைய தேவைகளுக்கு அந்த நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றிங்க. நன்றி. சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.